ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் போல தினமும் அவங்கள பத்தின செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. வணக்கம் விக்ரம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற தேர்தல் சமயத்துல தானே அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. அது கூட உனக்கு பொறுக்கலையா? அதுக்கு இல்ல ரோபோ, இவங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு எவ்வளவு இருக்கும்? எதுக்காக பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இந்த சின்ன சின்ன அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். அதுதான் உன் சந்தேகமா? சரி, சொல்றேன் கேளு. கூட்டணி அப்படின்னு பெரிய அளவுல அமையாத போது தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஏற்பாடுகள். நாங்க தான் ஜெயிக்க போறோங்கிறதால தினம் தினம் பல அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு தர்றாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்தா தொண்டர்கள் உற்சாகமாயிடுவாங்க இல்லையா? அதுக்காகத்தான். ஓஹோ, தொண்டர்களை உற்சாகப்படுத்ததான் இந்த டிராமாவா? சரி, நடத்தட்டும். வேற என்ன விசேஷம் ரோபோ? கூட்டணி பேச்சுகள் எல்லா தரப்புலையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். அப்போ கூட்டணி கணக்குகள் இன்னும் முடிவுக்கு வரலன்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இன்னும் எல்லா வகையிலான முயற்சிகளும் எல்லா கட்சிகள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கான். அப்போ கூட்டணி கணக்குகள் இன்னும் முடிவுக்கு வரலன்னு சொல்ற? ஆரம்பத்துல இருந்து அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்ச பிறகு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேக்குற மாதிரி இருக்கு நீ கேக்குறது. சரி ரோபோ, தெரியாம கேட்டுட்டேன். அதை விடு. இலை கட்சி அதிரடி எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் தொடருமா? தேர்தல் வரைக்கும் தொடரும்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். பழைய முகங்கள் மறுபடியும் உள்ளே வர்ற காட்சிகளை இனிமே பார்க்கலாம்னு சொல்றாங்க. அதாவது ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய பெருந்தலைகளா? ஆமா, இடைப்பட்ட காலத்துல கோலோச்சின சிலருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ரெஸ்ட்ல இருந்தவங்களை களத்துல இறக்க போறாங்களாம். ஆமா ஆமா, தேர்தலை எப்படி சந்திக்கிறதுன்னு அவங்களுக்கு தானே தெரியும். சரியா சொன்ன விக்ரம். அத்தோட கட்சியில ஒதுங்கி இருந்தவங்களை உள்ளே கொண்டு வந்தா எல்லோருக்கும் தலைமை மேல மறுபடியும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். சரி, முரசு கட்சியில ஏதோ முணுமுணுப்புன்னு கேள்விப்பட்டேன். முரசு தலைவருடைய முடிவால அதிர்ந்து போயிருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். தங்கள் பக்கம் வர விரும்பினவங்களை கொஞ்சம் காத்திருக்க சொல்லி இருக்குதான் சூரிய தரப்பு. எதனால அப்படி சொல்றாங்களா? முரசோட இணக்கமா போக இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா நினைக்குதான் சூரிய தரப்பு. அதனால முரசு கட்சியை உடைக்கிற மாதிரியான செயல்கள்ல இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருக்காங்களாம். ஆஹா, என்ன ஒரு தீர்க்க தரிசனம். அது சரி, அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. ஆமா, உதவியாளரை நீக்கி வச்சிருக்கிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்புண்டா? மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? உதவியாளர் மேல முரசு தலைமைக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே ரோபோ, அப்ப மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.